நமஸ்தே. நம்ம இன்றைக்கி சாய் பாட்டசாலாவில் சிறகின் ஓசை இந்த லெசன் பார்க்கலாம். மனிதர்கள் வெளியூர்களுக்கு சென்று மீண்டும் தம் சொந்த ஊருக்கு திரும்புவதை அறிவோம். அதே போலவே பறவைகளும் வெளிநாடுகளுக்கு சென்று திரும்புகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாமெல்லாம் ஊருக்கு போயிட்டு மறுபடியும் நம்ம சொந்த ஊருக்கு வரோம் இல்லையா, அதே மாதிரி தான் பேர்ட்ஸும் ஃபாரின்லேருந்து திரும்பி அவங்களுடைய கண்ட்ரிக்கு போகிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்காங்க. பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன. பேர்ட்ஸ் எல்லாம் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு பறக்குது. பெரிய பெரிய ஓஷன்ஸு, மவுண்டெயின்ஸு அதெல்லாம் கிராஸ் பண்ணி வருது. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன. ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறமா எங்கேருந்து கிளம்பினதோ அதே இடத்துக்கு மறுபடியும் போயிடுது. இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர். இப்படி பேர்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது இல்லையா, இதை நம்ம வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன. நீர் பேஸ் பண்ணி, அது வாட்டர் பேஸ் பண்ணி இருக்கிற பறவைகள் இருக்கு இல்லையா, அதுதான் வலசை போகிறதுல முக்கியமான இடத்துல இருக்குது. உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம் பெயர்கின்றன. அவங்களுடைய ஃபுட்டு, அவங்க இருக்கிற இடம், டெம்பரேச்சர், கிளைமேட் சேஞ்சஸ்ஸு, இதுக்காகத்தான் பறவைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி வருது. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன. நிலவு அப்படின்னா மூன், விண்மீன் ஸ்டார், புவியீர்ப்பு புலம் அப்படின்னா கிராஜுவேஷனல் பவர். இதை பேஸ் பண்ணி தான் இந்த பறவைகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறி வருது. பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன. நார்த்துலேருந்து சவுத்துக்கும் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கும் பறவைகள் வலசை போகிறது. பறவைகள் தங்களுக்கென்ன ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலே பறக்கின்றன. அந்த சில பறவை இனங்கள் அதே பாதையில் தாய் நிலங்களுக்கு திரும்புகின்றன. சில பறவை இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பறவை பாதைகளை பயன்படுத்திக்கின்றன. ஒரு சில பேர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே ரூட்டை தான் அது ஃபாலோ பண்ணிட்டு போகும், வர்றதுக்கும் சரி போகிறதுக்கும் சரி. ஆனால் சில வகை பறவைகள் இருக்கு இல்லையா, அது வர்றதுக்கும் போகிறதுக்கும் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான வேஸ் கண்டுபிடிச்சு அது மூலமாக போகுது அப்படி சொல்கிறாங்கன்னு அர்த்தம். பயணம் செய்யும் போது சில வகை பறவைகள் இறை, ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரை இறங்கும். இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து வாழிடம் சேரும் பறவைகளும் உண்டு. அது டிராவல் பண்ணி போகுது இல்லையா, அப்போது ஒரு சில பறவைகள் இறை அப்படின்னா அதனுடைய ஃபுட்டு, ஓய்வு அப்படின்னா அதுக்கான ரெஸ்ட்டுக்காக ஒரு சில இடங்களில் அது தரை இறங்கும். சில பறவைகள் என்ன பண்ணுன்னா, எங்கேயுமே நிற்காது, வேகமாக பறந்து போகிற பறவைகளும் உண்டு. வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். இந்த வலசையின் அப்போ பறவையில் உடையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது? தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். தலையில் சிறகு மாறி அதுக்கு முளைக்குது, அதனுடைய விங்ஸோட கலர் மாறுது, அதனுடைய பாடி ஃபுல்லாக நிறைய ஹேர் க்ரோத் நிறையா இருக்குது. ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படும். அதாவது அந்த பறவையோட டைப்ஸே வேறு மாதிரி மாறிடும், அதனுடைய ஸ்ட்ரக்சரே வேறு மாதிரி மாறுற பறவைகளும் இருக்கு அப்படி சொல்கிறாங்க. தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் உள்ளன. தமிழ்நாட்டிற்கு ஃபாரின்லேருந்து நிறைய பறவைகள் வலசை வருவது, அது ஹைபர்னேட் பண்ணுறதை பற்றி நிறைய இலக்கியங்களிலும் நியூஸ் இருக்கு. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார்.
அப்பாடலில் உள்ள தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவர் ஆயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. இந்த பாடல்ல சவுத் சைடு இருக்கு இல்லையா, குமரி, அது குமரின கன்னியாகுமரி, அதில் இருந்து நார்த் சைடு வரைக்கும் அந்த பறவைகள் போயிருக்கு அப்படிங்கிற நியூஸை இவர் சத்தியமூர்த்தி புலவர் சொல்லியிருக்கார் அப்படி சொல்கிறாங்க. ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு. ஐரோப்பாவிலிருந்து கூட தமிழ்நாட்டிற்கு நிறைய செங்கால் நாரைகள் வருது. செங்கால் நாரைகள் அப்படிங்கிறது ஃப்ளமிங்கோ சொல்கிறோம் இல்லையா, அது செங்கால் நாரைகள் அப்படின்னு அர்த்தம். அது இப்போ நம்ம ரிசர்ச்லையும் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிறைய இது மாதிரி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு. ஃபாரின்லேருந்து வர்ற பேர்ட்ஸுக்கு கூட நாம் இங்கே அது தங்குறதுக்கான இடமும் நம்ம கொடுக்குறோம். தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது உங்களுக்கு தெரியுமா? சிட்டுக்குருவி தான் அது. இப்போ வேகமாக அழிஞ்சிட்டு வர பறவை இனம் எது தெரியுமா? அது சிட்டுக்குருவி தான். உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவையை பார்த்த உடனே ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும். ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். உடல் பகுதி அடற்பழுப்பாக இருக்கும். பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். அந்த வெளியில் இருக்கிற கலர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு அது ஆண் பறவையா பெண் பறவையா அப்படின்னு நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஆண் குருவியோட தொண்டை பகுதி அது த்ரோட் சைடு இருக்கு இல்லையா, அந்த பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். அதனுடைய பாடி ஃபுல்லாக நல்ல ஒரு லைட் ப்ரௌன் கலராக அது இருக்கும். பெண் குருவி பார்த்தோன்னா ரொம்ப மங்கலான ஒரு பழுப்பு நிறத்தில் இது இருக்கும். இதுதான் இதுக்கான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாட்கள் அடைக்காக்கும். 15ஆம் நாளில் குஞ்சுகள் வெளிவரும். சிட்டுக்குருவி நெஸ்ட் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் தான் அதனுடைய எக்கு லே பண்ணுது. குறைஞ்சது 3 to 6 எக்ஸ் அது போடும். 14 days வரைக்கும் அது ஹேட்ச் பண்ணும். 15th day அந்த குட்டி குஞ்சு இருக்கு இல்லையா, அது வெளியில் வந்துடும். துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம். இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன. ஆர்டிக் ஓஷன் தவிர மற்ற எல்லா இடத்துகளும் மனுஷன் எங்கெல்லாம் இருக்கானோ எல்லா இடத்துலையும் சிட்டுக்குருவிகளும் இருக்கும். இந்தியா ஃபுல்லாகவே சிட்டுக்குருவிகளை நம்ம பார்க்கலாம். இமயமலை தொடரில் ஹிமாலயன் மவுண்டன்ஸ் இருக்கு இல்லையா, 4000 மீட்டர் ஹைட்டில் கூட இவை இருக்கின்றன. தானியங்கள், புழுப்பூச்சிகள், மலர், அரும்புகள், இளந்தளிர்கள், தேன் போன்றவை சிட்டுக்குருவிகளின் உணவாகும். சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழு பூச்சிகளையே உட்கொள்ளும். அதனால் தாய்க்குருவி புழு பூச்சிகளை பிடித்து தம் குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள் ஆகும். சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது, ஆனாலும் வேகமாக பறக்கும். அதனால்தான் விரைவாக செல்பவனே சிட்டாய் பறந்துவிட்டான் என்று கூறுகிறோம். அதனுடைய சாப்பாடு என்ன, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விஷயமெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. சிட்டுக்குருவியின் அழிவுக்கு காரணங்கள். இப்போ நிறைய இந்த சிட்டுக்குருவிகளை நம்ம பார்க்க முடியல இல்லையா, என்ன காரணம்னு சொல்லியிருக்காங்க. மனிதர்கள் விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் குருவி குஞ்சுகளுக்கு உணவான புழு பூச்சிகள் கிடைப்பதில்லை. மனுஷங்க நம்ம ஃபார்மிங்க்கு யூஸ் பண்ணுற ஃபர்டிலைசர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த குருவி குஞ்சுகளுக்கு சாப்பாடான புழு கிடைக்கிறதில்ல. அதுக்கு நவீன கட்டடங்கள் குருவிகள் கூடு கட்ட ஏற்றவையாக இல்லை. இப்போ நிறைய ஃப்ளாட்ஸ் எல்லாம் கட்டுறோம் இல்லையா, இங்கெல்லாம் அந்த குருவிகள் கூடு கட்ட முடியாது. தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் அமைக்கப்படுகின்றன. எனவே
சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலி தாவரங்கள் குறைந்துவிட்டன. சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கும் புதர் செடிகளும் இல்லை. உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டியிடுகின்றன. இப்போ நம்ம நிறையா கல்ச்சர் மாறிட்டோம் இல்லையா? ஸோ அதனால் இப்போ அதுக்கான உணவு, சாப்பாடு, இருக்கிற இடம் எதுவுமே இப்போ கிடைக்கல. மற்ற பறவைகளோடு அது போட்டி போட வேண்டி இருக்கு. பறவை இனங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியவை: ஆல், அரசு போன்ற மரங்களையும் அவரை, புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்க வேண்டும். நமது மண்ணுக்கேற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்க வேண்டும். தோட்டங்களிலும் வயல்களிலும் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் நம்ம பண்ணினோன்னா கண்டிப்பாக நம்ம பறவை இனங்களை கொஞ்சமாவது நம்ம காப்பாற்றலாம். காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாரதியார் பாடினார். சமைப்பதற்கு தம் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகிழ்வுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தாராம் இவர். பாரதியார் அது மாதிரி பண்ணினார் அப்படி சொல்றாங்க. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும். பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. மனுஷனே இல்லாட்டியும் பரவாயில்ல, பறவைகள் உயிரோட வாழ முடியும். ஆனால் பறவைகள் இல்லைன்னா நம்மால் உயிரோட இருக்க முடியாது என்கிறார் பறவையியல் ஆய்வாளர் சலீம் அலி. சலீம் அலி இந்த பேர்ட்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணார். அவரோட லைஃப் டைம் ஃபுல்லாகவே இந்த பேர்ட்ஸ் ரிசர்ச்சுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணார். ரொம்ப கிரேட் சயின்டிஸ்ட் சலீம் அலி. இவ்வுண்மையை நாமும் உணர்ந்து இயற்கையை போற்றி பறவைகளை காப்போம். இதை நம்ம போற்றி இயற்கையை நம்ம நல்லா போற்றி இருக்கிற பறவைகளை காப்பாற்றுவோம். இதுதான் இந்த லெசனில் நமக்கு கொடுக்கப்பட்ட பாடம். என்னுடைய சேனல் சாய் பாட்டசாலா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.